வந்த தொல்லைவோ போகாதுயரம்போ நல்ல குணமா மதுரை கோபுரத்துள் வீட்டிருக்கும் கணபதியே கை தொழுத காலே யானை முகம் இருக்கும்போ கண்டமார்வாம் சிறுகண்ணோ பனை போல் வருவையரும் பாங்கான பொன்புணூல் அழகும் தானே தோண்டி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பால் என்னை வெள்ளை வெள்ளை அரசரோடு என்னை இந்த சரியான சிம்மாசனத்தில் வைத்த என் தாயே பட்டாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் முருகா உற்றார் தன்னை நமக்கு ஒருவரில்லை உமையால் தனக்கு திருமகனே முத்தாடை தந்த அடியனை ஆள்கொள்வாய் முருகேசா என் மனதுள் விஸ்தாரமாகவே வள்ளியோடு புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருளே சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா உமதடிதனை பணிந்தவர் அருள் தருணேசனே ஆதியோ அந்தமுமான சம்போ ஐந்து கர தொந்தி வாய தோளே சம்போ ஐந்து கர தொந்தி வாய தோளே அப்பனே ஐந்து கரம் வேரோக தொந்தி வாய தொழிக சாமி அப்பளமுடு பலன் முறுக்கணி சர்க்கரை அவளோடு கடலையும் சகலமும் படைத்து முன்னாலே வந்த கணபதியே சம்போ அருளோ
தினை புனத்தில் வருகிலே தனை விரட்ட ஐயா வள்ளியா ஐயோ வள்ளியா ஐயோ வள்ளியால் தினை புனத்தில் வருகிலே தனை விரட்ட ஐயா வாய்த்த சிவமாவை உண்ட வேளவாக வடிவடி திருச்செந்தூர் திருமலையாக அப்பனை மாறுபடா சூரந்தலையாறு அறுத்தவாக வேளவாக அப்பனை மாறுபடா சூரந்தலையாறுத்தவாய் ஐயா இஷ்டமுடரி ராம ஒன்போகளை வெள்ளில் பாட ஐயா இஷ்டமுடன் ரகுராம ஒன்போகளை வெள்ளில் பாட நாங்க தண்டனை தனைத்ததாளம் போடவே தாளோடவே அப்பனை துந்தனை தனைத்ததாளம் போடவே போடவே போட் போட் தாளம் போடவே குந்தனை தனைத்ததாளம் போடவே சாமி முந்தியே குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரரா ஐயனை முந்தியே குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரரா ஓமென்னு ஓங்காரநாதத்தின் நாதமாகவே வந்துதித்த நாதத்தின் நாதவிதமாகவே வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளே ஆமோ சுவாமியே கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதிய என் கோரோவே கணபதிய என் கோரோவே கனவிலையும் நான் மறவே குணபதியாரமுகவாக ஐயா குஞ்சரமே உமை பாட நாம் பாடுவேனே ராமா உன்னை ராமா பலகாலம் உனை தோடுதே அடியந்தே அடுவேனே ராமா உனை ஐயா தேடுவேனே ராமா உன்னை ராமா தெச்சனா எல்லாம் எல்லாம் ராம தேசனா தேசமெல்லாம் தாய கலை மகள சத்தி மலை மகளே மலை மகளே அரசனுட மகளே தாய மலை மகளே தாய கலை மகள மலை மகளே மலையரசன் திருமகளே வால்மதிய அம்பிகைய எனக்கு வந்தருள தாயை நெஞ்சு முட்டினா உணர்ந்தோ நடுமாறும் வேலை தண்ணில் ஏன் நாவு நடுமாறாமல் தாயின் நற்புறனும் இடாமல் எம்ம நெஞ்சது உணர்ந்திடாமல் தாயை நினைவு நடுமாறாமல் தாயை அலக்கி மனமிறங்கி எம்மை செய்யருள வருவாயாமா ஐந்தெடுத்த ஊரெழுத்தா தாயா ஐந்தெடுத்த எனக்கு அருள் கூறிய வருவாயாமோ அருள் கூறிய
ஐயனே அரக்கர்களை கருவறுத்த அரக்கர்களை கருவறுத்த ஹரிராம ரகுராமாக அன்னை சீதை சீதையுட மனவாளாக ஸ்ரீராம சிறுவனுக்கு மஞ்சன முகமலாகி மாயனுடன் மாயன் தங்க மாரியாமாக மதலைக்கு எந்த குல தேவதையோ கும்பமாட ஓலக்கார குழந்தைக்கு நீ தர்க்கமாடந்தளவமாடாக சுவாமி எங்க நல்ல மாடாக நாவதில கட்ட பேச்சு காட்டுவன கதைக்கருள அங்காள அழகு நல்ல மாதாவே ஆதின மலைய ஐயனாரே அடியனுக்கு வந்தருள்வாக கருமேனி அம்பிகையே கருமேனி ராய கதைக்கருள வருவாயாமோ தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா செல்ல பிள்ளை சிறுவனுக்கு மடிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சிவர பெரிய உயிர்காட்டு மாயாண்டி உயிர்காட்டு உள் மனமதில வந்தருள்வாக ஓடு ஓடு உள் மனமதில திருவட்டியூர் நகரத்தில் உழப்பிருக்கும் திருவேட்ட போத்தியையின் சாஸ்தாவே முதல்வனுக்கு தெப்பையில் சீதையவா செல்ல பிள்ளை சிறுவனுக்கு ஊரக்காக்க வந்தவனோ உத்தமிய மகான் உன்னரந்த வந்தருள்வாக அங்காள ஈஸ்வரி அடியனுக்கு வந்தருள்வாக மாறி மாறி பிறந்தவளாக மாறி வேறு பெற்றவளோ மாயன் தங்க மாரியம்மாக மதலைக்கு வந்தருள்வாக காளியம்மா ஈஸ்வரிய கதைக்கருள வண்டிக்கார வைரவரோ வண்டிக்காரோ வாக்கில் வந்த வாக்கில் வந்தார் ஒரேமா நாம் பாடறியம் படிப்பறிவேன் பாடறியம் படிப்பறிவேன் பாலகன் கருமேனி பாட்டில் உள்ள வகையறிவேன் ஏடறிய எழுத்தறிவேன் ஏட்டில் உள்ள வகையறிவேன் பாடறியா நாளை என்ன படிக்க வைத்தான் எடறியா என்னை எழுத வைத்தார் என் ஒரு இசை அறியாத நாளை இசை அறியாத எனக்கு விவரம் செய்தார் ஒரு எனக்கு விவரம் செய்தார் எங்கொரு ஐயனே கட்டு தந்த வாத்தியாரோவே கட்டு தந்த வாத்தியாரோவே அண்ணாவி தென்னிந்தியா சமையாவே திருநெல்வேலி சில்லாவோவே தென்காசி மாவட்டத்திலே யாரு என்று பாப்பமானாவே பாருலகம் யாதி பெற்ற அந்த பைம்பொழி மாறில் வாழோவே எந்தனுடன் ஆடாத தேவதையாக ஆட வைத்து பாடாத தேவதையாக பாட வைத்து கல்சிலையா இருந்தாலும் கள்ளகள்ளவன பேச வைக்கும் மண்சிலையா இருந்தாலும் மணிகோட பேச வைக்கும் மாநிலங்கள் யாதி பெற்ற மாநிலங்கள் யாதி பெற்ற பண்பொழி மாரியம்மா புலவர் வாரோ பண்பொழி மாரியம்மா புலவர் வாரோ
என் சீரசில் சீராசில்வே கொண்டனைய என் சீரசில் என் சீராசில்வே குருவினுட சீர்வதத்தை வாதத்தை வந்த சபையோர்கள் சபையோர்க்கு எல்லாமே இனி வரப்போகும் பெரியோர்கள் பெரியோர்க்கு எல்லாமே வணக்கம் செய்த 6 பேரும் ஆரோ பேரோங்கே கூடியிருக்கும் பெரியோர்கள் பெரியோர்க்கு எல்லாம் இனிமேல் கூட போகும் சபையோர்கள் குழந்தை நான் நமஸ்கரித்தே நான் உங்கள் பிள்ளை கருமேணி இந்த ஐயனுட வாசலில ஐயன் கதை பாட போறோம் சாஸ்தாவோட வாசலில சாஸ்தாங்கத பாட போறோம் நீங்கள் சபையோர்களை கேட்டிடுங்கோ பாடுகிற பாட்டதில பலது கூட்டம் வந்திட்டாலோ அடியன் சொல்லுகிற சொல்லதிலே சொற்குறைகள் இருந்தாலோ சொந்த குழந்தையா என்ன வேண்டும் நான் அறிந்து நாம் பாடிட்டாலோ கதைகள் அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நாம் பாடிட்டாலோ என்னை தெரியாமல் பாடிட்டாலோ 6 வேளை 100 கூட்டம் என்னை 6 வேளை 100 கூட்டம் எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயோ ஆமையோ எங்களை ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே ஆமா சபை நிறைய வந்த தாய்மார்களே இப்ப தாய் குல தங்கங்களே தாய் குல தங்கங்களே வாலிப இளஞ்சிங்கங்களே ஆமா வயதான சிங்கங்களே எப்படி இந்த திரு உலகமெல்லாம் வியாதி பெற்ற ஆமா திருவெட்டியூர் நகரத்திலே குழுவிருந்து வரக்கூடிய எப்ப வாழ்ந்து வரக்கூடிய என் அப்பனாகப்பட்ட திருவட்ட போத்தி ஐயனார் சாஸ்தா ஆமா மற்றும் காவல் தெய்வமாகப்பட்ட என் அப்பனாகிய கருப்பசுவாமி எப்ப கருப்பசுவாமி அம்பிகையாகப்பட்ட அங்காள பரமேஸ்வரி ஆமா என் தாயாகப்பட்ட மாரியம்மா ஆமையா வண்டிக்கார வைரவன் வைரவர் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாலயத்தில் ஆமா ஆலயத்தில் இந்த திருவட்ட போத்தி ஐயனார் சாஸ்தாவுடைய வாசலில திருவாசலில் உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட நாங்கள் ஆமா இந்த ஊருக்கு பழசா இருந்தாலும் ஐயனுடைய கோவிலுக்கு புதுசு பார்த்துக்கோ ஆமையா எல்லாம் முன்னால இருக்கிறது பூரா நம்ம சொந்தக்காரங்க தான் சரிதான் ஐயனாகப்பட்ட திருவட்ட போத்தி ஐயனாருடைய திரு சாஸ்தாவுடைய வாசலில ஆமா திருவாசலில் இந்த மேடையில பெரிய பெரிய கவிஞர்கள் புலவர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆமா நீங்களும் கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது கண்டிப்பா முடியாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார்கள் உலகளவு என்பார்கள் அதனால ஆமா ஏதோ உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட நாங்கள் ஆமையா ஏதோ எங்கள் சித்தறிவுக்கு எட்டியபடி ஆமா ஏமனா என்ன போன வருஷம் போதுமான மட்டும் இந்த ஐயாவோட ஆலயத்துக்கு ஆம்பளை வில்லு வந்ததே கிடையாதுன்னு சொல்லுதாங்க ஆமா கிடையாது சொன்னாங்க நம்ம தான் முதலாக மக்கள்லாம் விரும்பி ஆமா நம்மளை கூப்பிட போய் சரி முதலாக நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள் ஆமையா இந்த பங்குனி மாதத்திலே புதனும் வியாழனும் திருவிழா ஆமா நேத்து ஒரு நாள் குடியலைப்புன்னு வச்சிருந்தாங்கன்னு வை ஆமா ஐயன் தர்மஞான சாஸ்தாவ ஆமா ஃபுல்லா பாடி இருக்கலாம் இப்ப தாத்தாவுக்கு ஃபுல்லா படிச்சிருக்கலாம் தாத்தாவா சாஸ்தாவுக்கு உங்க தாத்தாவா நம்ம தர்ம சாஸ்தாவுக்கு ஐயன் திருவட்ட போத்தி ஐயனார் சாஸ்தா ஆமா அதனால என்ன இன்றும் நாளைக்கும் கோவில் குடைவிழா இருப்பதனால ஆமா இருப்பதனால 12 மணிக்கு பூசையா சரி அதுக்குள்ள சாஸ்தாவை பிறவி செய்துட்டு ஆமா ஐயன் கருப்பசுவாமியுடைய கதையை பாடணும் பார்த்துக்கோ எப்ப திருப்புகழ பாடணும் ஆமா ஆமையா அதனால என்ன எந்த ஒரு குற்றங்குறை இருந்தாலும் இருந்த போதிலும் முன்னால சொல்லக்கூடிய சொல்லானது பின்னால் வந்துட்டாலும் பின்னாலே வந்துட்டாலும் பின்னால் சொல்லக்கூடிய சொல்லானது முன்னால் வந்துட்டாலும் வந்துட்டாலும் உங்கள் வீட்டுல உங்க பிள்ளை எப்படி தவறு செய்திருந்தால் வீட்டுல கொண்டு ஆதரிப்பீர்களோ எப்படி கொடுப்பீர்களோ என்னத்த அடியா அம்மா 5 பேரத்தையும் பிடிச்சு வச்சு பச்சை மட்டையிட்ட புரு 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 புருன்னு பிறுத்துருங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் உதவ மாட்டாங்களா அடி உதவுற மாதிரி
அம்மானி அண்ணன் தம்பி உதவே மாட்டான் பாத்துக்கோ. ஆ, அதனால அண்ணாவிய மட்டும் விட்டுருங்க பாத்துக்கோ. இந்த மாதிரி மைக் வேணுமாடா? ஆ, அதனால ஆமா உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட நாங்கள் ஆமையா எந்த ஒரு குற்றம் குறை இருந்தாலும் இருந்த போது எங்களை மன்னித்து அருளும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏமனா என்ன முதலாகவே எந்த ஒரு ஆலயத்தை எடுத்தாலும் தர்மஞான சாஸ்தாவுக்கு பாடுவார்கள். ஆமா கண்டிப்பா பாடுவார்கள். சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வமும் அம்மா அங்காளி ஈஸ்வரி ஆமா மாகாளி எப்பா கருப்பசுவாமி கருப்பசுவாமி ஆமா எல்லா தெய்வங்களும் ஆலயத்துக்கு வந்து மனமகிழ்ந்தாடும் பார்த்துக்கோ. ஆமா ஆடுவார்கள். அம்மா கொஞ்சம் பேச்ச புறணி எல்லாம் வீட்டுல போய் பேசுங்களேன். வந்ததுல இருந்து ஒரே வந்ததுல இருந்து உங்க சவுண்டு தான் கேட்க பார்த்துக்கோங்க. நீங்க பேசுனீங்கன்னா எங்களால படிக்க முடியாது. அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா ஆமோ பாதிமதி மான்மெழுகோ ஆமோ கெங்கையோடு பாம்பணிந்தோ ஆமோ சுவாமியே பார்வதியே மனம் புரிந்த ஆமையோ ஆதிசிவன் மோகமது கலியுதமாகி கலியுதமாகியே அரிக்கும் சிவனுக்கும் ஆமோ அச்சுதன் என்பெருமான் இருகரத்தினால் ஏந்த 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 சோதிமணி விளக்கு ஒளிவு போல் ஆமையோ தோளினில் பூநூல் இளங்கத் தோன்றி ஆமோ அரிக்கும் சிவனுக்கும் வந்துதித்த அரிகர சுதன் தர்மஞான சாஸ்தாங்கதை இனி பிரித்து சொல்வோமே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் அங்கே தற்கே சிவமாலும் கொடுவேறந்தா ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அரணுடன் பார்வதியும் கொழுவீர்ந்தாரே அந்த இந்திரலோகம் என்னும் பட்டேனத்தில் தேவ இந்திர இந்திரனையும் கொழுவீர்ந்தாரே என சந்திய லோகம் என்னும் பிரமலோகத்தில் ஐயோ பிரமலோகத்தில் வாழும் பிரம்மாவும் சரஸ்வதியும் வாழும் பிரம்மாவும் சரஸ்வதியும் மூத்த மகனான கணவேதியோ இளைய மகனான வேளவராயே சுடரோலி வில்தனி நாரேதரோ ஐயோ
அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில் ஆமோ என் ஆண்டவனாகிய சாச்சாதி சிவபெருமாளோடு ஆமையா இன்னும் யாரெல்லாம் குலபிறந்து வருகிறார் தெரியுமா? ஆகாயத்தில் சூரியராக, ஆகாயத்தில் சூரியராக, குளிர சந்திரராக, ஆகாய வாணியோடே, ஆகாய வாணியோடே அன்னை கங்காதேவி கொலிவிருந்தாக அப்படி குலவிருக்கும் நாளையிலாக, குலவிருக்கும் நாளையிலாக கோதண்ட பகவானுக்கு ரம்பையெல்லாம் நடனம் ஆடுவாரே, ரம்பையவாறுவாளோக நடனங்கள் ஆடுவாளே, ஊர்வசியா வருவாளோக உல்லாசமாடுவாளே, வருவாளோக மிருதங்கம் வருவாளே, சரஸ்வதி வருவாளே, சரஸ்வதியா வருவாளே, சங்கீதங்கள் பாடுவாளே, சங்கீதங்கள் பாடுவாளே. ஐயா தெய்வனான பகவானுக்கு தெய்வலோகரெல்லாம் தினமும் வந்து வெஞ்சமரை வீசுவாரோக, வெஞ்சமரை வாரோக வேண்டும் பணி வாரோக அவரோ வேண்டும் பணி செய்வாரோ. ஆமோ ஈசனாகிய சாட்சாதி சான்சாதி சிவபெருமாளாகப்பட்ட கடவுளுக்கு ஆமையோ தெய்வலோக சித்தரெல்லாம் திரு நடனம் ஆடுகிறார்கள், ஆடுகின்றார்கள். தெய்வலோக ரம்பை எல்லாம் திரு நடனம் ஆடுகிறார்கள். ஆமா ரம்பை வருவாள் நடனங்கள் ஆடுகிறாள், ஆடுகிறா. ஊர்வசியால் வாரால் உல்லாசமா பாடுகிறாள், ஆமோ மேனகை வருகிறாள் மிருதங்கங்கள் போடுகிறாள், ஆமையோ சரஸ்வதி வருகிறாள் சங்கீதங்கள் பாடுகிறாள். பாடுகின்றார். அப்பேற்பட்ட ஈசனாகப்பட்ட சங்கரன் சாட்சாதி சிவபெருமாளானவர் ஆனவரோ ஆண்டவனாகப்பட்ட சங்கரனுடைய ஆமா அம்சத்திலே சரி 14 உலகத்தையும் படைத்தார். படைத்தார். 14 உலகம் என்ன உலகம் அல்ல? என்ன உலகமெல்லாம்? இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், 14 உலகத்தையும் படைத்தார். என் ஈசனாகப்பட்ட சாட்சாதி சிவபெருமாளானவர் 14 உலகம் எந்த உலகம் அல்ல? இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், ரணலோகம், சத்திலோகம், சிவலோகம் என்றும் பூலோகம் என்றும் முக்கியமா ஒரு நாட்டையும் படைத்து ஆண்டவனாகப்பட்ட சங்கரன் பகவானுடைய அம்சத்திலே நாமளை வெட்டெடுத்த தந்தையவும் படைத்து ஆதி சத்தியாகப்பட்ட பார்வதா தேவியுடைய அம்சத்திலே ஏதோ இருக்கிறார்களே நாமளுடைய தாய்மார்களையும் படைத்தார். திறந்த வாய் மூடாத தாய்மாரா? இந்த தாய்மார்கள் பூரா அப்படிதான் இருக்காங்க பாத்துக்கோ. கோயில் கோயிலா போனாலும் எல்லா கோயிலும் இப்படிதான் இருக்காங்க. ஆமா, ஏதாவது புழு 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 புழுன்னு பேசிக்கிட்டே இருக்கணும் போல. கொஞ்சம் இருந்து இன்னைக்கு ஒரு நாள் தானம்மா வில்லு கேளுங்களேன். அப்புறம் இங்க கேட்காம இருந்துட்டு அவன் கதையை அதுல விட்டுட்டான் இதுல விட்டுட்டான்னு போய் நாளைக்கு புறணி பேசக்கூடாது, சொல்லியாச்சு. அதனால ஆண்டவனாகப்பட்ட சங்கரன் பகவான் நாமல் வெட்டெடுத்த தாய்மார்களையும் படைத்து ஈசனாகிய சங்கரன் 14 உலகத்தை மூன்றாகவே திருஷ்டித்தார். எப்படி எல்லாம்? அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாள உலகம் என்றும் உலகம் என்றும். அதலை என்றாலே ஆகாய உலகம். ஆமையா. அதிலே மும்மூர்த்திகள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா. சுதலை என்றாலே ஆதி பாதாள உலகம். ஆமையோ. சுதலை என்றாலே நாம் வாழக்கூடிய இந்த மத்திய பூமி. எப்ப இந்த பூலோகம்? இந்த மத்திய பூமியிலே பூலோக சீமையிலே சீமையில ஓரறிவு முதல் 6 அறிவு
படைத்த மானிட மனுக்களையும் படைத்தார். ஆமையோ ஆண்டவனாகப்பட்ட சங்கரன் பகவான் ஆமா சிவபெருமான் பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை ஆமா என்பதுவே ஆமையா 24 மணி நேரம் ஒரு நாள் ஆமா பகவல்லெல்லாம் ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். எப்ப வேர்வை சிந்தி உழைக்கணும். இரவெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்ராதேவியையும் கொடுத்தார். புரட்ட போட்டு தூங்கணும். ஆண்டவனாகப்பட்ட சங்கரன் பகவான் பகவான் ஆதி பாதாளம் என்றால் இதற்கும் ஒரு உலகம் உள்ளது. என்ன சுவாமியே அந்த உலகத்துல குடத்துக்காரன கணக்கா வால் முளைத்த மனுஷங்க எப்ப குண்டப்பனா இருக்காங்க. ஆமா ஆதி பாதாள உலகத்துல யாரெல்லாம் ஆண்டு வாரார் தெரியுமா? யாரெல்லாம் சுவாமி? வல்லரக்க ராஜமன்ன வல்லரக்க ராஜமன்ன ஆதி பாதாள உலகத்தில பரிசையுடன் ஆண்டு வாரான் ஐயா ஆண்டு வரும் நாளையில பாதாள உலகத்தில விசிமுகாவரணனும் இரத்தக்கண்ணி வெட்டெடுத்த மங்கையும் ஆமா மங்கையரும் அந்த வல்லமை தவத்தினால் பிறந்ததினால் அவனுக்கு வல்லவன் என்றும் அவன் குலமோ அசுர குலமா இருப்பதினாலே அசுர அரக்கன் என்றும் பெயர் கொடுத்தார்கள். வல்ல அரக்கன் என்று பெயர் கொடுத்தார். வல்லரக்க ராஜமன்ன ஆதி பாதாள உலகத்தில அவன் ஒரு வயதா 2 வயதா மொத்தம் 3 வயதும் ஆச்சு. 3வது வயதீர ஐயா முடியிறக்கி காது ஊத்தி ஐயா முத்தாலை கம்மலிட்டு ஐயா காது குத்தி கடுக்கம் போட்டு அவனுக்கு கைக்கு தங்க காப்பும் போட்டு ஐயா 4 வயதும் ஆச்சு. அவன் நடந்து வேலையாடுவாரோ 5, 6 வயதும் ஆச்சு. அருவி பள்ளி படித்து வாரா 7, 8 வயதாச்சு. வல்லரக்க ராஜமன்னன் அவை ஏட்டுப்பாடும் 10, 12 வயதுக்குள்ளே 10, 12 வயதுக்குள்ளே அரக்கம் பலகளையும் தான் படித்தான். வல்லரக்கம் பலகளையும் அரக்கனாகிய வல்லரக்க ராஜமன்ன வயது 12 வயதுக்குள்ளே பலகலைகளையும் படித்தான். அந்த வல்லரக்க ராஜமன்னனானவனோ இப்போ நாட்டை பொறுப்பு ஏற்க வைக்கணும் அரக்கனுக்கு. சரி ஊர்ல ஒரு பெரிய மனுஷங்கிற பட்டம் வரணும், பேர் வர இழுக்கணும்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும். ஒரு கால் கட்டம் முதல்ல போடணும். பாத்துக்கோ. ஆமா கால் கட்டினா என்னது? திருமணம் முடிச்சு வைக்கணும். திருமணம். ஆமா அவனுக்கு இப்ப 21 வயதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலன்னு வை. என்ன இப்ப உள்ள வாலிப இளம் சிங்கங்களுக்கு பக்கத்து வீட்டுல பாட்டி இருக்க மாட்டான். பாட்டி அவனுக்கு முறை பொண்ணுப்பா. அவட்ட டைம் பாஸுக்கு போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க பாத்துக்கோ. ஓஹோ அப்படிதானே நடக்கு. ஆமா அதனால அரக்கனுக்கு 16 வயதுக்குள் அவ அம்மான் மகளாகப்பட்ட ஆமையோ பவளநாடு தேசத்திலே பவளக்கண்ணியை மனம் முடித்து வைத்தார்கள். ஆமையா காலையிலே கல்யாணம். கல்யாணம் நீங்க பேசுங்க, நாங்க பேர வில்லு படிக்கும். காலையிலே கல்யாணம். ஆமா திருமணம். மாலையிலே முடி சூடக்கூடிய பட்டம் சூடக்கூடிய விழா. ஆமையோ அரக்கனுக்கு ஒரு சிம்மாசனத்தை அமைத்தார்கள். அப்படி அமைத்த போது அதில் 9 வடி அமைத்திருந்தார்கள். 9 வடியிலையும் 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. அது 9வது வடியிலே கொண்டு வந்து சனீஸ்வர பகவானை கொண்டு வந்து குப்பரை போட்டாங்க. பார்த்துக்கோ.
ஏப்பா ரெண்டு எழுத்து பகவான. ஆமா ஆமா. அதனால என்ன சுவாமியே அரக்கனானவன் முடிசூடுவதற்கு முன்னால ஆமோ 9 படியிலையும் ஒழுங்கா ஏறனா 8 படியில அழகா கால் எடுத்து வச்சான். 9வது படியில ஏற போறவங்க ஆணவத்தோட ஏறினா அரக்க. அப்படி ஆணவத்தோட ஏறுகிறான் வல்லரக்க. ஆமோ அணையில இருந்து தான் அவனை ஏத்து பார்க்க 6:45 அரையுங்காலம். அது யாருன்னா 6:45 அரையுங்காலம் எத்தனை? 11. 11. ஆமா மணி இப்ப 11 தான் ஆகுது. 6:45 அரைங்காலம் 11 தானே. அப்படியா? ஆமா டீச்சர்ட்ட நீ எல்லாம் சொல்ல வேண்டாம், அந்த பாப்பா சொல்லுவா. ஏ தங்கச்சி 6:45 அரைங்காலம் எத்தனைமா? அது பிஸ்கட் இல்ல, குர்குரே. 6:45 அரைங்காலம் எத்தனை? டீச்சர் புழுப்புங்க வந்தா இவன் புழுப்புங்க. ஏ தம்பி, அவன் செல்ல தூக்கிட்டு வாட்டான். அவன் கேட்டுறான். 6:45 அரையுங்காலும் 7:30. ஏப்பா 7:30 நாட்டம். அரக்கனுக்கு 7:30 நாட்டான் பிடிக்க போறான். ஆமோ அவன் 7:30 அவன் பிடிக்க போறான். இருப்பிடத்தை கிளப்ப போறான். அவன் சனியம் பிடிக்க போறான். சண்டாளம் வல்லரக்கன் அவன் சங்கடத்தை அடைய போறான். பொங்குஞ்சனியம் பிடிக்க போறான். பொங்குஞ்சனிய போறான். அரகம் பூலோகம் கிளம்ப போறான். போர் போர் அரகம் பூலோகம் கிளம்ப போறான். என்னைக்கு அரக்கன் சிம்மாசனத்துல கால் எடுத்து வைத்தானோ அன்னையில இருந்து நாட்டுல ஒரே மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல. ஏப்ப ஒரு புல் பூண்டு கூட முளைக்கல. பஞ்சமனா பஞ்சம், கடிய கொடிய பஞ்சம். பாத்துக்கோ, கடிக்க கரடும் இல்ல, குடிக்க தண்ணியும் இல்ல. ஆமா தண்ணியும் இல்ல. ஐயா நாளி உருண்ட பஞ்சம், நாயகனு தோட்ட பஞ்சம், மரக்கா உருண்ட பஞ்சம், மன்னவன தோட்ட பஞ்சம், தாலி வித்தும் வீலி வேதோ தலையளவு பஞ்சம். ஐயா ஐயா பசியின் கொடுமையாளே கொடுப்பகிர தின்ன பஞ்சோ பிள்ளைய வில கொடுத்து அந்த அரக்கனோட ஆட்சியிலே, அரக்கனோட ஆட்சியிலே அங்க தவிடு வாங்கிய பஞ்சோ. ஐயன தவிடு வாங்கிய பஞ்சோ. பசியின் கொடுமையினாலே தவிடு வாங்கி கூட உண்டிருக்காங்க. பாத்துக்கோ, பேர் ஒரு கொடிய பஞ்சம். பஞ்சத்துல தாலியத்தான் வித்தான், பீலியை ஏன் வித்தான்? மூக்குப்பொடி வாங்கவா? ஆமா, அதான் அந்த பீலிய வித்தா 2 ரூபா கிடைக்கும், அதுல மூக்குப்பொடி வாங்கி போட்டுக்கலாம். சரிதான். அதனால அரக்கனானவன் அவி கஜனவ பாக்கானே கஜன காளியாச்சு பொக்கிசத்த பாப்பானோ அந்த பொக்கிசம் உங்காளியாச்சு. சண்டாள வல்லரக்கன் ஏ மந்திரி, என்ன பண்ணா என்ன பண்ணா? நாட்டுல போய் பறையோசை அடித்து விட்டு வாடா. என்ன அடிக்கணும்? எங்க மன்னன் வல்லரக்கன் பகுதி பணம் ரிஸ்தால் பணம் கேட்க சொன்னார். கேட்க சொன்னா பகுதி குடுக்கல, பல்ல அடிச்சு உடைச்சிட்டு வாடான்னா ஒத்த முரசையும் எடுத்துக்கிட்டு ஆமா அரக்கனுடைய வார்த்தையை கேட்டு 56 தேசத்துக்கும் பகுதி பணத்தை வாங்க வந்தான். வசூல் பண்ண வாரான். ஆமா, பகுதி பணத்தை வாங்க வருகிற வேளையில ஆமையா மந்திரிமார்கள் ஊரம் பார்த்தார்கள். என்ன செய்தார்கள்? ஏ மன்னா, என்ன சுவாமி? ஏ மந்திரி, என்ன பகுதி பணமா? ஆமா, பகுதி கிகுதின்லாம் கேட்டு வந்த என்ன சொல்றா? பல்ல அடிச்சு உடைச்சிருவோம் பாத்துக்கோன்னா. ஆமா, என்னத்துக்கு ஐயா? என்ன? அவ அப்பாவாகப்பட்ட ரிஷிமுகாவர்ணனுடைய காலத்தில் நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவதாச்சனை இருந்தது, தயவதாச்சனைகள் இருந்தது. ஆமா, மாதம் 3 மழை, வருடம் 30 பூவென்று விளைந்தது. ஏப்பா 3 போகல
விளைஞ்சிருக்கு. ஆமா இப்போ வருஷத்துக்கு ஒரு பூ விளையுதே ரொம்ப சங்கடமா இருக்கு பாத்துக்கோ. அந்த கட்டக்காரன மாதிரி கெட்ட பேர் தான் அப்படிதான் இருக்கும். மழையும் இல்ல நாட்டுல தண்ணியும் இல்ல பஞ்சம் கொடிய பஞ்சம். என்ன நேரம்னு பிறந்தானோ மத்தியானம் வீட்டுக்குள்ள இருக்க முடியல உருண்டுகிட்டு வராங்க. பேன் போட்டுச்சு தானே அதனால ஆமா அதனால ஆமா அரக்கனுடைய ஆட்சியில ஆமா பஞ்சமனா பஞ்சம் கொடிய பஞ்சம் பாத்துக்கோ. ஏ மந்திரி அவ அப்பா ரிசிமுகாவரனுடைய ஆட்சியிலே மாதம் 3 மழை வருடம் முப்பொழுதும் நெல்லை என விளைந்திருக்கிறது. பகுதி பணம் கொடுத்தோம் அவரை நாங்கள் வணிந்து நடந்தோம். உங்க மன்னனுடைய ஆட்சியில மழையும் இல்ல தண்ணியும் இல்ல ஒண்ணும் இல்ல. யாமனா நீதி இருந்தது நேர்மை இருந்தது தயவதாட்சனை இருந்தது. மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் பெஞ்சிருக்கு? நீதி தவறாத மன்னர்களுக்கு ஒரு மழை எனவும் இன்னொரு மலை வேதம் ஓதக்கூடிய வேதியர்களுக்கு ஒரு மலை எனவும் இன்னொரு மலை மாத கருப்புடைய நம்மளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு ஒரு மலை. மங்கையருக்கு ஒரு மலை. அந்த காலத்துல நீதி இருந்தது நேர்மை இருந்தது தயவு இருந்தது தாட்சணை இருந்தது. மன்னர்கள் உலகத்தை நல்ல அரசு பரிகாரம் செய்தாங்க செய்து வந்தார்கள். இப்ப நீதியும் இல்லை நேர்மையும் இல்லை. அதனால மழையும் இல்லை தண்ணியும் இல்லை. அந்த வேதியரானவர் கருங்கல்லுக்கானாலும் ஒரு சொல்லி ஏத்தினார். கரு கல்லானது நின்னு பேசி இருக்கு பார்த்தோம் அவரோட மந்திரத்துல. ஆமா இப்போ என்ன அப்படியா பேசுது? பேசல. ஆமா அதனால என்ன அவர்களுக்கு ஒரு மலை எனவும் மாத கருப்புடைய மங்கையரை என்றால் நம்மளை பெற்றெடுத்த தாய்மார்கள். யாமனா அந்த காலத்துல கல்லானாலும் கணவன் பூமாமனு மதிச்சு நடந்திருக்கா. இப்ப புருஷனை கீழே போட்டு மிதிச்சு நடக்கா எல்லா பொம்பளை காலமிக்க விட சொல்லுதாளா? ஏன்னா பெண்ணா பிறந்தவா புருஷன் பேர சொல்ல மாட்டா பாத்துக்கோ. எப்போ நீங்க சொல்லுவீங்கன்னா அந்த காலத்துல சொல்ல மாட்டா. இப்ப மூச்சுக்கு 300 தர ஏல முத்துங்க. ஆமா சொல்லுவாளோ? அப்படிலாம் என் முன்னாடி சொல்ல மாட்டப்பா. அதனால ஏன ஐயரு வடக்க மதுரைக்கு பேருந்தாருன்னா தாத்தா அங்க போயிருந்தாருன்னா அவன் அங்க பார்த்து கால் நீட்ட மாட்டாள். என்ன வரும்? அதிகாரி அங்க பேருக்காருன்னு புருஷன் பேரு கருப்பசாமின்னு இருந்ததுன்னா கடையில போய் கிளவி கருப்பட்டின்னு கேட்க மாட்டா. எப்படி கேப்பா? ஏன் பேர பிள்ளை சிரட்டை தண்ணி இருக்கும்போது அந்த இனிப்ப குடுன்னு கேட்பாள். புருஷன் பேரு புதிய சாமின்னு இருந்ததுன்னா புளின்னு கேட்க மாட்டாளா. அந்த பழத்தை கொடு கரைக்குது ரசத்துக்கு கரைக்கிறதுன்னு காட்டை கட்டி மலைய கட்டி சொல்லுவாள். ஆமா ஏன்னா அப்படிலாம் அந்த காலத்துல இருந்திருக்கா. ஆமா இப்போ என்ன எப்படி மூச்சுக்கு 300 தரம் புருஷன் பேரை சொல்லாம இருக்க முடியல. புருஷன் பேரு முருகான்னு இருந்ததுன்னு வையி ஏ ஐயா முருகா ஏல முருகான்றதா. புருஷன் காத்துல முருகம்னு யார சொல்லுதுன்னு கேட்டா அந்த திருமல முருகனை என் அப்பனை கும்பிட்டோம்ன்றதா. சரிதான் பேச்ச மாத்தி எப்படி எல்லாம் போடுதான்னு பாரு. ஏயா அந்த காலத்துல செவிட்டுல கணவர் அடிச்சாருன்னா இந்த செவிட்டை திருப்பி கொடுத்துருக்கா பெண்ணா பிறந்தவா. எதுக்கு? இந்த செவிட்டுல அடிச்ச கணவர் இங்கேயும் அடிச்சுட்டு போங்க. ஆமா உங்க பொண்ணான கை என் பொண்ணான மேல படணும் இருந்திருக்கா. பொண்டாட்டி அடியடின்னு மட்டும் அடிச்சிட்டாலோ அப்படியா? ஏன இப்ப அடிச்சாருன்னு வையி ஏல என் முண்ட கண்ணு பேல ஏ கறி பேலுக்கு பிறந்த வேலை ஏ குடிகார பே மவன யாரில் என்னை அடிக்க அப்படின்னு விளக்கு மாத்த தூக்கி நிக்கா பெண்ணா பிறந்தவன். ஆமா ஏ நீ அது மட்டுமா பேசுதா? என்ன நீ போற இடத்துல பொடுக்கணும் போவ வேலையில இருந்து வெடுக்கணும் போத்த உன்னை கடுவாக்கி ஒரு வாயா குடுக்க பே மவனங்க நீ ரோட்ல போவாங்க. இப்படி இருந்தா மழை பெய்யுமா? ஏ மந்திரி பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம். உங்களை படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம். மந்திரிய படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். நாங்க படையெடுத்து சண்டை செய்ய
பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். உங்களை எதிர்த்து சண்டை செய்வதற்கு மாட்டோம், உங்களை எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். போட போட மந்திரிய புத்தி கெட்ட தந்திரிய போய் சொல்லு அரக்கணிடோ உங்க மண் அரக்கனே கோவே பகுதி வேணுமானா படையெடுத்து வரவும் சொல்லு, படையெடுத்து வரவும் சொல்லு பகுதி பணம் ஐயா இத்தப்பட நாட்ட சொல்லு யுத்தம் செய்து பார்த்திடலாம். ஏடா ஏடா மந்திரிய பகுதி பணம் தரவே மாட்டோம், நாங்க பகுதி பணம் தரவே மாட்டோம், மன்னம் பணிந்து நாங்கள் இருக்க மாட்டோம். உங்களா பணிந்து நாங்க என்று மந்திரி சொன்ன போதே பார்த்தானே மந்திரியோ ஓட்டமும் பெரு நடையோ ஓடி வாரான் அரண்மனைக்கோ அரண்மனைக்கு வார போதோ. மந்திரி என்ன 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 பகுதி பணத்தை வாங்கிட்டு வந்தியாடா? வந்தியாடா மன்னா? வாங்கிட்டு வந்துட்டா. பகுதி பணம் போய் வாங்கிட்டு வந்தா அங்க உள்ளவங்க பூரா என்னை இங்க வந்து விரட்டுதாங்க. அவன் அங்க இருந்து விரட்டுதான். அதனால என் பேரை சொன்னியா? உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் மன்னா சண்டைக்கு வர. உங்க பேரை சொன்னதுக்கு பிறகுதான் அடிப்பம்னு அடிக்க அடிக்க ஓடி வராங்க பாத்துக்கோ. ஆமா. அதனால நீங்க அவனே இவனே அலைந்த விட எப்படி அலையணும்? சிவனேன்னு அலைந்தரலாம். எப்பா சிவசிவா சிவசிவான்னு அலையணும். சிவபெருமான் ஒரு ஆளு இருக்காரா? எங்க இருக்காரு? பாவி கோயிலுக்கு போயிருப்பானா? விபூதி பூசி இருப்பானா? இல்ல குளிச்சிட்டு விபூதி தான் பூசி இருப்பானா? தெய்வத்தை கும்பிட்டு வணங்கி இருப்பானா? சிவனாரை நினைக்க வேணுமையானா ஆமோ இமயகிரி மலையிலே போய் நீங்கள் இருந்து தவமானது செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். தவம் இருந்தீர்களேயானால் ஈசன் பகவான் வருவார். ஆமோ உங்களிடத்திலே ஆண்டவன் பகவானிடத்திலே 5 விரலுக்கு அக்கினி வரத்தை கேட்கலாம். எப்ப துண்டுவாமுனி வர வாங்கணும். அக்கினி என்னும் துண்டுவாமுனி வரத்தை வாங்கினார்களேயானால் ஆமையோ உங்களை வணிந்தவரை பாதுகாக்க, ஆமா பாதுகாக்க, எரித்தவரை எரிக்கக்கூடிய அக்கினி வரத்தை வாங்கலாம். ஆமா வாங்கலாம். அப்படியே ஆகட்டும் என்று மந்திரியுடைய வார்த்தையை கேட்டு என்ன சுவாமி அரக்கன் தலையே மொட்டைதான் அடித்தார். ஆமோ ஒரு சன்னியாசி வேடம் கொண்டு ஆமையோ ஐயா நாடு விட்டார், அரக்க நகரம் விட்டார், நகரம் விட்டார், ஆறு விட்டார், அரக்க சுடை கடந்தாவே ஆமா நகரம் விட்டார். இமயகிரி மலையடியில இறக்கி வைத்தான் தவ பொருளை அவன் சார்ந்தால் தரை மூழ்கி அரக்கன் சந்தனத்தால் கோலம் போட்டாங்க. பாலால தரை மூழ்கி அரக்கம் பன்னீரால் கோலம் போட்டாங்க. ஒரு கோலம் போட்ட இடமதிலை புறத்து வாழை இலை விரித்தாங்க. புறத்து வாழையின் மேலே ஒரு விநாயகரை பிடித்து வைத்தாங்க. விநாயகரின் பக்கத்திலே நிறநாளி நிறமரக்காக தெச்சனை அரக்கன் தீபங்களோ ஏற்றி வைத்தாங்க. ஏன் வல்லரக்க ராஜமன்னாங்க செப்பு குடம் வைத்தாங்க. செப்பு குடத்தின் மேலே ஆமோ
மாங்குளையே ஒடித்து வைத்து மாங்குளைக்கின் மேல என்ன சுவாமியே மணி உருண்ட தேங்காய் வைத்தார். எப்ப ஒரு மணி உருண்ட தேங்காய் வச்சா அவ பொருட்களை எல்லாம் அலங்கரித்து வைத்து வைத்தோ 6 காலம் பீடம் போட்டு அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேலே இருந்த அரக்கன் ஆசி அடக்கி ஊசித்தவத்தை செய்து வருகிறான். ஒருவரிடம் தவம் இருந்தா உடையவனும் வரவும் இல்லை. 12 வருட காலம் அந்த பகவானும் வரவும் இல்லை. அவனுடைய தவத்தினாலே கையாடாத கைலாசோ ஆதி கைலாசோ ஆடுதையா செய்யுதையா ஆமா கைலாசோ நகராத கைலாசோ அங்க நகண்டும் என்னடுமா பார்த்தாரே ஈசன் பகவானோ. மணி எத்தனை? மணி கரெக்டா 12வது. இவ்வளவு நேரத்துக்கு நம்மளை யார் நினைத்திருப்பா? யார் நம்மளோட நாமத்தை உச்சரிச்சிருப்பா? அப்பந்தான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். இமயகிரி மலையிலே இருந்து தவம் செய்து வருகிறான் வல்லரக்கன். ஆமோ இவனுக்கு வரம் கொடுக்க வேணுமே என்று சாமி தொட்டகத குறைகள் வாட கணபதியே வரந்தருவா ஐயன் கருப்பசாமி புகழ் பாட ஐயா புகழை பாட காளை மகளை வந்து வரமருள்வார். ஐயா புகழை பாட திருவேட்ட போத்தி ஐயனாரே சிறுவனுக்கு வரந்தருவா அங்காள ஈஸ்வரிய அடியனுக்கு வரந்தருவா மாறி மாறி பிறந்தவள மாரியம்மா வரம் அருள்வா காளியம்மா ஈஸ்வரிய கருள வருவாயாமா திப்பையில் பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மகள் செல்ல பிள்ளலவங்கருப்பா அக்கினியில் பிறந்த பிள்ளை அக்கினி கருப்பையா கோட்டவாச காவக்கார கோட்டவாச கருப்பையா உன்னுடைய புகழ்வாடை எப்ப உன்னுடைய புகழ்வாட உள் மனமாதின வரம் தருவா கருப்பா. நாட்டிலையோ நல்ல நாடு நாட்டிலையோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமல புலியும் நாடு புளிந்ததெண்டல் விசு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு ஐயா இருவாச்சி மலரும் நாடு ஐயா பலகேந்த பிளமரங்கள் பழுத்தோங்கி செழிக்கும் நாடு கட்டூர் களம் இருக்கும் கதுருளக்கு நெல் விளையும் ஐயா வயலெல்லாம் நெல் விளையும் வரப்பு எல்லாம் பழுத்து நீரும் அறுத்து வந்த தாளதியில
ஐங்கடந்தை கூடு கட்டும் கூடு கட்டி முட்டையிடும் கூடாது சன்னலை அன்று யானை கேட்டி வரடி அழகுதிரு அத்தி பிளா ஊச்சோரியோ அயோத்தி பட்டணத்தில் அயோத்தி பட்டணத்தில் அங்க பூஜோரியோ அயோத்தி பட்டணத்தில் அயோத்தி பட்டணத்தில் பூச்சொரியும் அழகான அயோத்தி மாம்பட்டணத்தில் அங்கே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? யாரெல்லாம்? தசரதன் பெற்றெடுத்த பரந்தவ செல்வர் கோசலை, கைகேசி, சுமித்ரா. ஆமா, மனைவிமார்கள் 3 பேருக்கும் 4 மகன்மார்கள். பாட்டிமார்கள் சண்டைய பாருங்க. நீங்க சண்டைத்தான் போடாதங்கோ, சாம வேலை கழிஞ்சு போச்சு. அயோத்தி பட்டணத்துல மனைவிமார்கள் 3 பேருக்கு 4 மைந்தன்மார்கள். இப்ப 4 பிள்ளைகள். தசரதன் பெற்றெடுத்த அருந்தவ செல்வராக என் ஹரிராமச்சந்திரனும் சத்துருக்கர் வரதாழ்வார் லட்சுமண பெருமாளும் ஐயா அண்ணன் தம்பி 4 பேரும் அந்த அயோத்தி பட்டணத்தில் ஆண்டு வரும் நாளையில அயோத்தியாபுரி பட்டணத்தில் ஹரிராமச்சந்திரன் தலைமகனாகப்பட்ட ஹரிராமச்சந்திரனானவர் கோசலை நாட்டில் உள்ள கோசலை குமாரியாகப்பட்ட கோசலையா தேவி பெற்றெடுத்த திருமகன் ஜனகன் மகளாகிய சீதாம்பிராண்டியை மணமுடித்தோ அந்த அயோத்தி நாட்டுக்கு வந்து முடிசூடியே ஐயாரில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியங்கள் அணுநீதி தவறாமல் அணுநீதி தவறாமல் ஹரிராமமும் ஆண்டுவாரா கடமை அசையாத மணியங்கெட்டி அணின நீதி தவறிடாமல் ஆண்டு வருகிறார் அயோத்தியாபுரி பட்டணத்தில். அப்படி ஹரிராம சந்திரபூமானவர் ஆண்டு வரக்கூடிய காலத்தில் என்ன சுவாமி 6ல் ஒரு கடமனா என்னது? இப்ப 6ல் ஒரு கடமனா வட்டிக்கு மேல வட்டியான வட்டிக்கு மேல வட்டியா? ஆமா, முதல் ஒரு வட்டி வாங்க 6ல் ஒரு கடமையோ வேற எப்படி 6ல் ஒரு கடமனா மீட்டர் வட்டியா? 6லே ஒரு கடமை என்றால் நாம விவசாய மக்கள் எல்லாம் அந்த காலத்துல இப்ப திருமலை கோயிலுக்கு இங்க வய இருக்குன்னு நினைக்கேன். சரி, பாட்டத்துக்கு வாங்கி வயல பாடுபடுவோம் பாத்துக்கோ. சரிதான். திருமலை கோயில் வயலுன்னு இருந்ததுன்னு வை, என்ன அதுல 6 பங்கு வைப்பார்கள். எப்ப 6 பங்கு? ஆமா ஆமா, 6 பங்குலையும் ஒரு பங்கு நம்ம திருமலை கோயிலுக்கும், ஆமா மிச்சம் இருக்க 5 பங்கும் நம்ம பாடுபட்ட விவசாய மக்களுக்கும். இப்ப பாட்டத்துக்கு விடுதாங்க. ஆமா, எப்படி எப்படி விடுறாங்க? பாதி வந்து வயக்காரங்களுக்கு, ஆமா பாதி சமுசாரி மக்களுக்கு. என்னது அப்படியா?
அப்படியா? அப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஆறிலே ஒரு கடமை வாங்கி ஆமா அசையாத மணியும் கெட்டி. ஆமா அசையாத மணி என்றால் என்ன? இப்ப அசையாத மணினா அப்படியே தூங்கும். இது வந்து ஆலயமணி. அப்பப்ப அடிப்பாங்க. அசையாத மணி என்றா ஆமா நம்ம இப்ப வீட்டுக்கு கெட்டுதான் தெரியுமா? ஆமா காலிங் பெல்லு. சரி அது அந்த காலத்துல பெரிய பெரிய அரண்மனையில இருக்கும் பாத்துக்கோ. இப்ப ராஜாவோட அரண்மனை ராஜாக்கள் வீட்டுல இருக்கும் பாத்துக்கோ அந்த அசையாத மணி. ஆமா நாட்டு மக்களுக்கு எதுவும் குத்தம் குறை வந்ததுன்னா ஆமா வந்ததே ஆனா அந்த அசையாத மணிய போய் அடிப்பாங்க. இப்ப நான் அரச மன்னன் வந்து ஆமா அது எந்த குறைகளை தீர்த்து வைப்பார். சரி அப்போ அந்த அசையாத மணிக்கு ராமனுடைய ஆட்சியில வேலையே இல்லையா? ராமனோட ஆட்சிக்கு வேலையே இல்ல. ஆமா ராமனுடைய ஆட்சிக்கு வேலை இருக்கு. சரி ராமனுடைய அரசு செய்த அந்த அரசுல ஆமா அவருக்கு அந்த மணிக்கு வேலையே கிடையாது. அவ்வளவு நீதி நெறியோட ஆண்டு இருக்காரு. ஆமா சரிதான். அப்படி ஆண்டு வரக்கூடிய வேலையில என்ன சுவாமி அயோத்தியாபுரி பட்டணத்தில் 1000 திரு உண்டு. ஆமோ என்ன என்ன தெரலாம் தெரியுமா? ஐயனே நெட்டத்தரு 1000 நெட்டத்தரு 1000 புட்டத்தரு 1000 பிள்ளை தெரு 1000 ராமர் தெரு 5000 அதிலே ஒரு ரோமாபுரி பட்டணத்தில் ரோமாபுரி யாரெல்லாம் ஆண்டுவார் அங்க யாரெல்லாம் ஆண்டுவார்? ஐயா ரோமாபுரி பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டுவாரா? ரோமாபுரி பட்டணம்னு ஏன் பேர் வந்தது? அது என்ன வரும் தெரியுமா? தெரிஞ்சா மேல வந்திருப்பேன். தெரிஞ்சதுன்னு வை. என் சொல்லிட்டேன்னா என் பங்கு ஒண்ணு உனக்கு தந்துருது. என்ன ரோமாபுரி? ரோமாபுரி இருக்கு இல்லையா? ரோமாபுரி சாம கூட முடிஞ்சிட்டாலே சாப்பாடு அப்படியா? ரோமாபுரி பட்டணத்தில் ஆமா அந்த ஊருக்கு பேரு ராமாபுரி பட்டணம் என்றுதான் பேரு. இப்போ ஒரு பேரை போல இன்னொரு பேர் இருக்கு பாத்தியா? சரிதான். பம்பளின்னு சொன்னாலும் தெரியாது, கம்பளின்னு சொன்னாலும் தெரியாது. அட்வான்ஸ் மாறி போகும். கிழக்க ஏன திருநெல்வேலி சைட்லாம் போய் இப்ப கம்பளின்னுங்க தெரியாது. திருமலை கோயில் இருக்க பம்பளியான்னு கேட்டாதான் தெரியும். சரிதான். அதுக்கப்புறம் தான் ஆய்க்குடி பக்கத்துல இருக்க கம்பளின்னு சொன்னாதான் அதுக்கு தெரியும். அப்ப ஊரு விசேஷம் இல்ல. விசேஷம் ஊரு விசேஷம் இருக்கதான் செய்யுது. சரிதான். மக்களுக்கு பேரு தெரியல. ஆமா ஏதோ ஊரை பத்தி பேசாத பூரா இருக்கிறது எங்க ஊருக்காரங்க தான். சங்க வந்து பிடிச்சிருவாங்க. பார்த்துக்கோ இடம் முத அந்த ஆட்சி போதும். அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் சொல்லாங்கன்னா சண்டைக்கு வந்துட போறாங்க. அந்த ரோமாபுரி பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டுவார்? ரசகர் குலம் பிறந்தவர், அண்ணாவர் குலம் உதித்தவர், மாடவண்ணா என்பவரோ, மாடி பிள்ளை பெண்ணவரோ, மன்னவனும் தேவியுமாக, மன்னவனும் தேவியுமாக மனமகிழ்ந்து வாழ்ந்துவாராக. மாடவண்ணார் என்பவரோ, மாடவண்ணார் என்பவரோ, மாடி பிள்ளை பின்னவேளோ, மன்னவனும் தேவியுமா, மனமகிழ்ந்து வாழ்ந்துவாராக, கொண்டவனும் தேவியுமா, குணமோடு வாழ்ந்துவாராக, வாழ்ந்து வரும் நாளையிலே மாடவண்ணார் என்பவர் மாடி பிள்ளை பெண்ணாடு சொத்து இருக்க சுகம் இருக்கு, ஐயோ சொத்தாலும் குழந்தை இல்லை, சுகத்தாலும் குறைவும் இல்லை, அங்கம் அண்ணாலும் குறைவும் இல்லை, குறைவும் இல்லை,
மலையாளும் தாளும் இல்ல மாடவன்னர் என்பவர்க்கும் மாடி பிள்ளை பெண்ணாளுக்கும் சொத்துதான் சொத்து ஏகப்பட்ட எக்கச்சக்கமா உள்ள சொத்து பார்த்து ஏப்பா மாடிக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இருந்துருக்காங்க. மாடிக்கு மேல மாடியா? ஆமா. அப்படி இல்லனே. என்ன? மாடிக்கு அம்மாடி ஆத்தாடி மாடிக்கு மேல மாடி உத்தரத்துல ஒரு காத்தாடி அதுக்கு மேல மொட்டை மாடி மொட்டை மாடிக்கு மேல ஒரு காத்தாடி. அது எதுக்கு மொட்டை மாடிக்கு காத்தாடி? இப்ப மொட்டை மாடிக்கு மேலயும் காத்தாடி போடுதாங்கல்ல. தானே வைக்கணும். அதனால அந்த ரஜகரோட குளமதியில மாடவன்னார் என்பவர் மாடி பிள்ளை பெண்ணாளுக்கும் ஒத்தக்கி ஒரு மகன் உருக்கம் வளர்ந்த மகள் அவன் தாயா தலைமகனா தவம் இருந்து பெற்ற மகள் அரும மகர ஜகமுத்து அரும மகர ஜகமுத்து ஆண்டு வரும் நாளை அவரும் ஆண்டு வருவான். ஒத்தைக்கு ஒரு மகன் ரஜகமுத்து என்ற பாலகன். ஆமையோ அவனுக்கு ரஜகமுத்துன்னு பேர் வந்தது. என்ன விவரம்? அவனுடைய வண்ணாறு குலமோ ரிச்சகர் குலம். எப்ப ரிச்சகர் குலம்? ஒத்தைக்கு ஒரே மகன் முத்து போல் இருப்பதனால குலத்தினுடைய பேரையும் சேர்த்து ஆமா முன்னாடி வைத்து ரிச்சகமுத்து என்று பெயர் கொடுத்தார். அந்த காலத்துல அப்படிதானே. ஆமா. ஏன பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தமா இருக்கும் பாத்துக்கோ. பொருத்தமே இருக்காது. ஏன ஆளு நல்லா கண்டங்கரேன்னு இருப்பாங்க. அவனுக்கு பேரு என்ன பேரா இருக்கும்? என்ன பேரு? வெள்ளச்சாமின்னு பேரை வச்சிருப்பாங்க. ஆமா. ஆளு நல்லா கண்டங்கரேன்னு இருப்பான். அவனுக்கு வெள்ளச்சாமின்னு இருப்பான். சரி. ஆளை பார்த்தனா ஆளு நல்லா வெள்ள வெள்ளேன்னு இருப்பாங்க பாத்துக்கோ. ஆமா. அவருக்கு பேரே கருப்ப சுவாமின்னு வச்சிருப்பாங்க. கருத்த பாண்டிப்பாங்க. அது பேரும் இல்ல. ஏன மாடிக்கு மேல மாடி அவனுக்கு பேரு பிச்சையான்னு இருக்கும், இல்லாட்ட பண்டாரம்னு இருக்கும். ஆமா. இருட்டுனா சாயந்தரம் 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. ஆமா. அவனுக்கு பேரு நல்ல கண்ணுன்னு வச்சிருப்பாங்க. சரிதான். நல்ல கண்ணுன்னு வச்சிருப்பாங்க. ஆமா. இதுக்கு போனோம்னாலும் கூட கூட வீட்டுக்காரிய கூட்டு போவான். ஆமா. அவனுக்கு பேரு வீரபுத்திரம்னு வச்சிருப்பாங்க. கரங்களோட வந்துருவான். அப்படியெல்லாம் பேர் வைப்பாங்க பாத்துக்கோ. அதே போன்று குலத்தினுடைய பேரை சேர்த்து ரிஜகமுத்து என்று பெயர் கொடுத்தார். பேர் கொடுத்தார். அப்படி ரிஜகமுத்தாகிய பாலகனுக்கு சுவாமியே 1 வயதும் 2 வயது மொத்த 3 வயது மாச்சு. 3வது வயதில் முத்து பாலனுக்கு முடியிறக்கி காது குத்தி முத்தால கம்மலை காது குத்தி கிடக்கும் போட்டாங்க. கைக்கு தங்க காப்பும் போட்டாங்க. 4 நல்ல அவன் நடந்து விளையாடுவாராங்க. 5 நல்ல வயலாச்சி அரும மகர ஜகமுத்து அரும மகர ஜகமுத்து அருவி கல்விகளை படிக்க வாராங்க. கல்வி அது படிக்க போறான். ஐயாறு நல்ல வயதாரி அரைச்சு வடி 7 நல்ல 8 பாடம் 1 10 பலகளையும் 10 12 வயதுக்குள்ளே ஜகமுத்து ஜகமுத்து பல கலைகளெல்லாம்